அதிபர் தேர்தலில் விறுவிறுப்படையும் பரப்புரை களம். வேட்பாளர்கள் டிரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் இடையே சூடான விவாதம். அதிபராக டிரம்ப் பதவி வகித்தபோது சீனாவின் ஆயுத பலம் அதிகரிப்பதற்கு உதவியதாக கமலா ஹாரிஸ் குற்றச்சாட்டு. வழக்குகளில் இருந்து தப்பிக்கவே மீண்டும் அதிபராக முயற்சிப்பதாகவும் விமர்சனம். பைடனின் தவறான பொருளாதார கொள்கைகளையே கமலா ஹாரிஸும் பின்பற்றுவதாக டிரம்ப் புகார். தற்போதைய சூழல் தொடர்ந்தால் 3வது உலகப் போர் ஏற்படும் எனவும் எச்சரிக்கை. போர்டு நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சுவார்த்தை. 30 ஆண்டுகால உறவை மீண்டும் புதுப்பிக்க சாத்தியக்கூறுகள் ஆராய்ந்ததாக அறிவிப்பு. நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல். கப்பலை கொண்டு தாக்குதல் நடத்தியதில் 4 பேர் படுகாயம். திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் மோதல். இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த இரு தரப்பினரிடையே கைகளம். கூகுள் நிறுவனத்திற்கு விதிக்கப்பட்ட 25,000 கோடி ரூபாய் அபராதத்தை ரத்து செய்ய மறுப்பு. ஐரோப்பிய யூனியன் நீதிமன்றம் தீர்ப்பு. ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி இன்று தொடக்கம். ஆண்கள் பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்ஞானந்தா மற்றும் குகேஷ், பெண்கள் பிரிவில் வைஷாலி பங்கேற்பு. ஜனநாயகமும் தொழில்நுட்பமும் மனித குலத்தின் நலனை உறுதி செய்ய முடியும். செமிகண்டக்டர் தொழில் முனைவோருடனான சந்திப்பின் போது பிரதமர் மோடி பேச்சு. அமெரிக்காவில் எம்பிக்கள் மற்றும் பைடன் அரசின் அதிகாரிகளுடன் ராகுல் காந்தி சந்திப்பு. இடஒதுக்கீடு 50% மேல் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று பேட்டி. தேசிய கல்விக் கொள்கையில் ஏற்றுக்கொள்ள பல அம்சங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிவு. நிபந்தனைகளின்றி சமக்ரா சிக்ஷா நிதியை உடனடியாக வழங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். அரசே மதுபான கடையை திறந்து வைத்துக் கொண்டு இறப்புக்கு இழப்பீடு வழங்குவதை நியாயப்படுத்த முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சனம். விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம். திருமாவளவனின் அழைப்பால் தமிழக அரசியலில் சலசலப்பு. மாநாட்டில் பங்கேற்பது அதிமுகவின் விருப்பம். செய்தியாளர் கேள்விக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். திருமாவளவன் திமுகவை எதிர்க்கவில்லை என அமைச்சர் முத்துசாமி கருத்து. முதலமைச்சரை விட்டு போக மாட்டார் என அமைச்சர் ரகுபதி நம்பிக்கை. வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடல்நலக்குறைவால் காலமானார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். சென்னை குமாரப்பேட்டையில் அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மீது தாக்குதல். காரில் தப்பிய பெண் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து போலீஸ் விசாரணை. ஆசிரியர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கப்படும். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை அழைத்து பேசி நடவடிக்கை எடுக்க அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. ஹேமா கமிட்டி அறிக்கை சமர்ப்பித்து 4 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காதது ஏன்? கேரள அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலை நிராகரித்த கொல்கத்தா மருத்துவர்கள். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. மணிப்பூரில் முதலமைச்சர் மற்றும் ஆளுநரை கண்டித்து மாணவர்களின் போராட்டம் தீவிரம். காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டு வீச்சு. 5 நாட்களுக்கு இணையதள சேவை முடக்கம். வியட்நாமை சூறாடிய யாகி புயலுக்கு இதுவரை 130 பேர் உயிரிழப்பு. மழை வெள்ளத்தால் லட்சக்கணக்கானோர் பாதிப்பு. 50க்கும் மேற்பட்டோர் மாயம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.